என்னங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? அடிக்கடி டென்ஷன் ஆகுதா? நைட் ஆனா தூக்கமே வரமாட்டேங்குதா உங்களுக்கு? ஏதாவது ஏக்கத்தோடவே இருக்கீங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. என்னன்ட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமஸ்தே யோகேஷ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 4-7-8 ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். என்னடா நம்பரை சொல்கிறான்ட்டு யோசிக்காதீங்க. ஸோ அது வந்து என்னென்னா ப்ரீத்திங் பேட்டர்னை குறிக்குது. இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸில் என்னென்னா 4 வினாடிகள் வந்து நம்ம மூச்சை உள்ளிழுக்கணும், 7 வினாடிகள் நம்ம மூச்சை அடக்கி வைக்கணும், 8 வினாடிகள் நம்ம மூச்சை வாய் வழியாக வெளியே தள்ளணும். அதுதாங்க இந்த எக்ஸசைஸு. நீங்கள் இந்த எக்ஸசைஸை வந்து உட்காந்துட்டும் செய்யலாம், படுத்த நிலையிலையும் நீங்கள் இந்த எக்ஸசைஸை செய்யலாம். அதனால் வந்து நீங்கள் ஆஃபீஸில் கூட நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஃப் இருக்குங்க. மனதளவில் டிப்ரெஷன் கண்டிப்பாக டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். டென்ஷன் அடிக்கடி ஆகுறீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக குறையும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனதளவில் நிறைய ஏக்கங்கள் இருக்குன்னா அதுவும் குறையும். ப்ளட் ப்ரெஷர் குறையுங்க. உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குதா? நைட் டைமு ரொம்ப இன்சோம்னியாவால் கஷ்டப்படுறீங்களா? ரெகுலராக இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படுத்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுவீங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து இந்த எக்ஸசைஸ்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ட்வைஸ் a டே செய்யுங்க. அது போக வந்து என்னென்னா இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸாக இனிஷியலாக 48 டேஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் யோகாசனா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருக்குங்க. தேங்க்யூ.